ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என் வீட்டில் இருக்கிற அந்த ரோஸ் கார்டனை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃப்ரண்டில் தான் ஒரு ரோஸ் கார்டன் இருக்குது. அதோட வீடியோ தான் இது. இது ஒரு ரோஸு. இது பார்க்கும்போதே இது வாங்கும்போதே ரொம்ப மொட்டு போட்டு நின்றுச்சு. பாருங்கள், இவ்வளோ கொத்து கொத்தாக மொட்டு போடும். இப்போ மொட்டெல்லாம் விரிஞ்சிருக்கு, அதனால தெரியலை. இந்த பாருங்கள், இப்படி தான் மொட்டு போடும். ஆனால் இந்த மொட்டெல்லாம் என்னவோ கொஞ்சம் கலர்லாம் பிளாக் கலரில் இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் ரோஸ் நல்ல குட்டியாக தான் இருக்கும். இதுலேயே நான் ஒரு 4 பூ பறித்து எடுத்தேன். இங்கே இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அது பார்க்குறதுக்கு வெல்வெட் மாதிரி இருக்கும். இந்த பூ பார்க்குறதுக்கு பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும். இங்கே கீழே பாருங்கள், கீழே பார்த்தா தெரியும். இப்படி தான் பஞ்சாக போடும். மொட்டும் அப்படி தான், பூவும் அப்படி தான். ஆனால் ரொம்ப பெருசாக பூ வராது. பட்டன் ரோஸுன்னு நினைக்கிறேன். இது இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 ரோசஸ் வாங்கினோம். அதில் தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வந்ததுலேருந்தே நிறைய பூ போடுது. இப்போ இது கீழேருந்து துளிர்த்து வந்தது தான். இந்த கம்புலேருந்து திருப்பியும் துளிர் விட்டு வந்திருக்கு. எப்போவுமே சைடில் வரது பிடிக்கும். இப்படி கீழேருந்து துளிர் விட்டு வரதுல தான் நிறைய மொட்டுக்களும் போடும். செடியும் சீக்கிரமாக வளரவும் செய்யும். நம்ம வாங்கிட்டு வந்தப்போ உள்ளது இந்த கம்பு. அது பாருங்கள், இவ்வளோ குட்டியாக இருக்குது. ஆனால் வளர்ந்தது பாருங்கள். இப்போ புதுசாக கீழேருந்து வளர்கிறது ரொம்ப திக்காக இருக்கும். இந்த பட்டன் ரோஸ் தான் இதில் ஒன்று. பெருசாக போடும்ல ரோஸு. எப்போவுமே இது வாங்கினா இன்னும் அதிகமாக பூவெல்லாம் போடாது. ஆனால் பூ பார்க்க ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். இப்போவும் புதுசாக ஒரு மொட்டு வச்சுருக்கு. என்னவோ வாங்கும்போது இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பூவெல்லாம் போட்டு பார்க்கும்போது. ஆனால் பூ வரமாட்டேங்குது. இந்த பூச்சியெல்லாம் கடிச்சு பூவெல்லாம் சுருங்கி போகும். நிறைய மொட்டு பூவாகவே விரியாது, அதுக்குள்ளாடியே போயிடும். இது ரெட் கலர் ரோஸு. இது வாங்கிட்டு வந்தப்போ ரொம்ப நல்லாவே போட்டுது. இது வாங்கிட்டு வரல, என் பொண்ணு பர்த்டேக்கு அந்த சிஸ்டர்ஸ் கிஃப்டாக கொடுத்தது. ஸோ நானாக இருந்தால் இந்த ஹைப்ரிட் வாங்க மாட்டேன். ஆனால் இதே மாதிரி தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பீச் கலர் மாதிரி இருக்குல்ல, அதை வாங்கினேன். பட் இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது, ரெட் கலரு. இது அதுக்கப்புறம் ஒரு மொட்டு போட்டுது. ஆனால் அதுவும் பூவாக விரியவே இல்லை. பார்க்கலாம், இல்லை பூ போடுமா. பன்னீர் ரோஸ் இருக்குல்ல, அதோட கட்டிங் போட்டு வச்சேன். ஃபஸ்ட்டு நல்லாவே துளிர்த்து வந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இது போயிடும்னு நினச்சேன். இப்போ திருப்பி இதில் வருது, பார்க்கலாம் வருமானு. இந்த ரோஸோட பேர் என்னன்னு தெரியலை. பட் ரொம்ப பெருசாக நான் அந்த சைடு ஜன்னல் சைடு மேலே வர வந்துடுச்சு. அது எல்லாமே கட் பண்ணி விட்டேன். இந்த சைடு வரதும் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மலையில் நல்லாவே துளிர்த்து வருது. எப்போவுமே பூ பூலேருந்து 2 இன்ச்சு வரை தாண்டி தான் கட் பண்ணணும். அப்போ சீக்கிரமாக இந்த துளிர் வரும். இப்படி தான் இருக்கும் இந்த பூ. டெய்லி பூ கிடைக்கும் இதில். ஆனால் இது 1 டே தான், அதோட இது உதிர்ந்து போயிடும். நிறைய பூ இருக்கும். பூ மொட்டு எல்லாமே நிறைய இருக்கும். பாருங்கள், துளிர்த்து வந்துட்டே இருக்கும். இதுலேயும் நான் ஒரு கட்டிங்ஸ் போட்டு வச்சுருந்தேன். பட் நல்லாவே துளிர்த்து இலையெல்லாம் விட்டு மொட்டு வர போட்டுச்சு. அதுக்கப்புறம் காஞ்சு போயிடுச்சு, என்னன்னு தெரியலை. அப்புறம் இது 7 டேஸ் ரோஸ். இதில் ரொம்ப பூ போடும், நிறைய மொட்டுக்கள் வைக்கும். இதெல்லாம் மொட்டு தான் பாருங்கள். குருத்து வர்றது எல்லாமே மொட்டாக தான் இருக்கும். இதில் பூ போடும்போது நான் காமிக்கிறேன். பூவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் பூ பறிக்கும் போதெல்லாம் அதோட பூ போட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், சைடில் இப்படி குருத்து வருது. இதில் தான் குருத்து வந்த கம்பில் கூட மொட்டு இருக்கும்.
இதுவும் அப்படி தான். நான் வாங்கிட்டு வந்தப்போ நின்ன கம்பெல்லாம் இதுதான் பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. அதுலலாம் பூ போடவே இல்லை. அதுக்கப்புறம் கீழேந்து இதெல்லாம் முளைச்சி வந்தது பாருங்கள். அதில் தான் வந்து நிறைய கிளையும் இதெல்லாம் வந்துச்சு. இதில் நான் வந்து பூ போடும்போது திருப்பி வந்து காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் இந்த 7 days ரோஸு. ரொம்பவே நிறைய இதில் மொட்டு போடும், பூக்களும் நிறைய பூக்கும். இது வந்து சீக்கிரமாக வாடவும் செய்யாது, இவ்வளோ அழகாக போடும் இந்த செடியில். இது இந்த 7 days கம்பு தான். கட்டிங்ஸ் போட்டு வச்சேன். ரொம்ப ஒரு 1-2 months வரைக்கும் அது வரவே இல்லை. ஆனால் இப்போ ஏதோ வந்திருக்கு. இது வருமா இல்லது இன்னும் காஞ்சு போகுமான்னு தெரியலை. குட்டியாக நிற்கிறது எல்லோ கலர் ரோஸு. ஆனால் இது வளரவே இல்லை அப்படின்னு நினச்சேன்னா இவ்வளோ குட்டியாக தான் இருக்குது. வேறு இதில் எதுவுமே வரல. இது அந்த மொட்டு வந்து விரிஞ்சதுக்கப்புறமா நான் வீடியோ எடுத்தது. இப்படி தான் இருக்கும் அந்த எல்லோ ரோஸு. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டுன்னே சொல்லலாம். பாருங்கள், ஃபுல்லாக மொட்டுக்கள் தான் நிற்கிது. இது ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த பூ. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பூ வரும்போது நான் வந்து காமிக்கிறேன். ஃபுல்லாக மொட்டுக்கள் தான் நிற்கிது. இது வந்து போத்தீஸில் ட்ரெஸ் எடுத்தப்போ வந்து அங்கே வந்து ரோஜா செடி கொடுக்குறாங்கன்னு இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி வாங்கினேன். பட் வாங்கிட்டு வந்த புதுசில் அதில் வந்து பூவே வராது, சும்மா நிற்கும். அந்த கம்பெல்லாம் இந்த வாங்கும்போது இருந்த கம்பு இது தான். இப்போ அதுலேயும் புதுசாக வந்து போட்டிருக்கு பாருங்க. இந்த கலரில் தான் இருக்கும். பூ போடும்போது திருப்பியும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இவ்வளோ தான் இருந்தது பார்த்திங்களா கம்போட சைஸு. அதுக்கப்புறம் தான் கீழேருந்து இந்த கம்பு அப்புறம் இது எல்லாமே வளர்ந்து வந்துச்சு. இதை வந்து ஷூட்டிங் பல்சஸா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த செடி வந்து சூப்பராக வளரும். இப்போ நான் நினச்சதை விட பெருசாக அழகாக நிற்கிது. பூ போடும்போது திருப்பியும் காமிக்கிறேன். இது அதில் பூவெல்லாம் போட்டப்போ எடுத்த வீடியோ. இதுவும் அப்படி தான். என் மொட்டுக்கள் எல்லாம் வந்து சேர்ந்து பஞ்ச் மாதிரி தான் வரும். ஒரு 3 அல்லது 4 இப்படி சேர்ந்து வரும். தனியாகவும் பூக்கள் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இப்படி தான் வந்து பூ போடும். என்னட்ட இருக்கிறதுலையே ஹைலைட்டான ஒரு ரோஸ். இதை பார்த்து தான் எல்லோரும் எங்கே வாங்கினேன்னே கேட்பாங்க. இது வந்து காஷ்மீர் ரோஸ். சூப்பராக இருக்கும். நிறைய பூ போடும் பார்த்திங்களா. அந்த கலர் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். மொட்டெல்லாம் வந்துச்சுன்னா அப்படி பஞ்சாக வைக்கும். ஒரு நாளைக்கு இந்த செடியிலேருந்து ஒரு 50 பூ வரைக்கும் கூட நான் வந்து பறிச்சிருக்கேன். இப்படி தான் நிறைய போடும். இது நான் ஃபுல்லாக வந்து அது பூத்து இருக்கும்போது இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே உள்ளாடி பாருங்கள், தெரியும் பார்த்திங்களா. இப்படி தான் வைக்கும். இதுவும் வாங்கிட்டு வரும்போது குட்டியாக தான் இருந்துச்சு. இந்த கம்பெல்லாம் தான் வாங்கிட்டு வரும்போது இருந்துச்சு. அப்புறம் இந்த திக்கா நிற்கிறது இது எல்லாம் அந்த ஷூட்டிங் பல்சஸ் மாதிரி வந்தது தான். இப்படி தான் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக பூ போட்டு நிற்கும்போது ஒரு தொட்டிக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள். இது அந்த காஷ்மீர் ரோஸ்லேருந்து நான் வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சது. அழகாக வளர்ந்து நிற்குது. இப்போ தான் இந்த திருப்பியும் துளிர்லாம் விட்டுருக்கு. அப்புறம் இது வந்து பன்னீர் ரோஸ். இந்த ரெட் கலர் பன்னீர் ரோஸ். இப்போ எதுலேயுமே வந்து பூ இல்லை, மொட்டுக்கள் தான் நிற்கிது. நான் வந்து பூ போடும்போது மறுபடியும் வீடியோ எடுத்து இதோட அட்டாச் பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே மொட்டு நிற்கிது பாருங்கள். இது ரோஸ் இல்லை, பட் ரொம்ப பெருசாக நின்றுது. ரோஸ் வைக்கணும்னு நிறைய கட் பண்ணி விட்டுட்டேன். இது அந்த பன்னீர் ரோஸ் வந்து பூ போட்டப்போ எடுத்த வீடியோ. இதில் வந்து நிறைய மொட்டுக்கள் போடும். ஆனால் சில மொட்டுக்கள் வந்து பூச்சி தாக்குதலெல்லாம் அதில் இருக்கும். ஸோ அதில் நிறைய வேஸ்ட் ஆயிரும். இது குட்டியாக நிற்கிறதும் இந்த எல்லோ கலர் தான். இதுலேயும் பாருங்கள், சின்னதாக அந்த மொட்டெல்லாம் வச்சு தான் நிற்கிது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு எல்லோ காமிச்சேன்ல, அதே மாதிரி தான். அந்த எல்லோ ஒழுங்காக வரலேன்னு இதுவும் வாங்கினேன். இதுவும் இப்படியே தான் நிற்கிது. வருதான்னு பார்ப்போம்.
இது ஒயிட் கலர் ரோஸு. இப்போ லாஸ்ட்டாக வாங்கின 3 ரோசஸில் இதுவும் ஒன்று. இதுவும் அப்படி தான். இது நான் ஏன் வாங்கினேன்னா, வாங்கும்போது இந்த கம்பு தான் இருந்துச்சு. அப்போது இந்த கீழேருந்து சொல்லுவேன்ல, அந்த மாதிரி ஷூட்டிங் பல்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. கொஞ்சமாக தான் இருந்தது இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகி. ஸோ இந்த செடி வந்துடும், ஏன்னா அதுலேருந்து தானே நிறைய பூ போடும். அதனால இந்த செடியை நான் தூக்கிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், மற்ற நின்ன கம்பெல்லாம் அப்படியே நிற்குது. இதுதான் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்து நிறைய ஒரு 5 to 6 ரோசஸ் கிட்ட பறிச்சாச்சு. இப்போவும் இந்த கம்புலேருந்து தான் துளிர் விட்டு வருது. இப்படி ஷூட்டிங் பல்சஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரோஸை நீங்கள் வாங்கலாம், ஏன்னா அது சூப்பராகவே வந்துடும். அதோட பூ இப்படி தான் இருக்கும், வெள்ளை கலரில். ஃபஸ்ட்டு வாங்கும்போது ரொம்ப பெருசாக போட்டது. பட் அதுக்கப்புறம் வந்து இது ஓரளவுக்கு சின்னதாக தான் வந்து போடுது. இது ஆரஞ்சு கலரில் லைட் கலர் மாதிரி இருக்கும். இதுவும் சூப்பராக இருக்கும். இது இங்கே பாருங்கள், இதுவும் இப்போ இன்னும் மொட்டுக்கள், இப்போ தான் மொட்டுக்கள் வச்சு நான் வந்து ரோசஸ் எல்லாம் பறித்தேன். இப்போ திருப்பியும் துளிர் விட்டு வருது. இங்கே கீழே எல்லாமே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுலேயே பூவெல்லாம் போடும்போது நான் வந்து திருப்பி காமிக்கிறேன். பட் எல்லா செடியில் உள்ள பூவுமே இதுக்கு முன்னாடி பறித்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதோட பூவும் வந்து இந்த ரோஸும் இந்த கலரில் தான் இருக்கும். இதுலேயும் நிறைய வந்து மொட்டுக்கள் போட்டுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.